தோழர்களை வரவிடாமல் அரசாங்கம் செய்த நல்ல காரியத்தால் இன்றைக்கு போகலாமா வேண்டாமா என்று மனதில் இருந்தவர்கள் கூட கலந்து கொள்கின்றார்கள். ஏன்னா நம்மை கைது செய்துவிடுவார்களோ என்று எண்ணி அந்த கைதிலே நாங்களும் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் வந்திருக்கிறோம். தடை அதை முதல் என பல தடைகளை தகர்த்தெறிந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை நிரந்தரமாக விடுதலை செய்ய வேண்டியும் முஸ்லிம்களுக்கான 7% இடஒதுக்கீட்டை உயர்த்தித் தர வேண்டியும் இங்கே மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களையும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் இதர தோழர்களையும் வருகிறவர்களை வரவேற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்ற வாக்குறுதிகளை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தந்துவிட்டு அந்த இஸ்லாமிய சமூகம் அளித்த வாக்குகளை கொண்டு இன்றைக்கு ஆட்சி அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலே நீங்கள் ரைட்டில் இந்தியன் கூட எவ்வளவு வண்டி இருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு அந்த கமிஷன் மிக தெளிவாக சொன்னது ஒரு 400 ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாய பெரியவர்கள், அன்பு சகோதரிகள், சகோதரிகள் மற்றும் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு
மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கின்ற SDP இயக்கத்துடைய மாநில தலைவர் என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய இனிய சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு எனக்கு பின்பு பேச இருக்கின்ற நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் அளவில் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த 3 நிலைகளிலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களை காட்டிலும் ஒரு பின்தங்கிய நிலையில தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதேதான் இந்திய அரசாங்கம் பல்வேறு கமிஷன்கள் ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. முதலில் நம்முடைய அருமை ஜெகநாத் மிஸ்ரா கமிஷன், சஞ்சார் கமிஷன், அதே போன்று அமிதாப் குண்டு கமிட்டி, இந்த கமிஷன் எல்லாம் இந்திய தேசிய அரசாங்கத்தால் அன்று அமைக்கப்பட்ட போது தெளிவாகவே அவர்கள் குறிப்பிட்டார்கள், இஸ்லாமிய மக்களுக்கு தேசிய அளவில் 10-15% இடஒதுக்கீடு, மாநில அளவில் 5-10% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை இன்றைக்கு செய்தார்கள். அந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் நிறைவேற்றோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பது தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கம் மோடியினுடைய செல்ல குழந்தையாக வளர்ப்பு பிள்ளையாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம் 2026க்கு பின்பு உங்களுடைய பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல அவருடைய, நான் குரங்குன்னு சொல்ல மாட்டேன், குரங்கு என்ன பண்ணோம், குட்டியை விட்டு ஆழம் பார்க்கலாம், நான் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமா போக மாட்டேன். அவருடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அறுவை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய கேஸ் எல்லாம் அவ்வளவுதான். பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கிய அமைப்பு தமிழுடைய பண்பாட்டு மீட்சி மீட்பதற்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த போது அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது STY. அதனால இது அண்டாவை தூக்கிட்டு போற கூட்டம் இல்ல, இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் நீட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம். அதுவும் நம்முடைய நெல்லை முபாரக் அவருடைய ஆளுமைகள் தோழமைகள் மிகவும் பண்பானவர்கள், பாசக்காரர்கள். நீங்க வேண்டுமானால் அனுமதியை கொடுங்கள், பேரணியை நடத்தி காட்டுகிறோம். உங்கள் காவல்துறையை விட எங்கள் நண்பர்கள் கைகோர்த்து அமைதியாக அழைத்து செல்வார்கள். தோழரிடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னேன், ஒரு 5 நிமிடம் பொறுங்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் பேசிய பிறகு காவல்துறையினுடைய உளவுத்துறை தலைவரும் உயரதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள், உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு பத்தி பேசினாங்களே, இது முடியாதுன்னு தெரிஞ்சு முடியும்னு சொல்றீங்க, ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும்னு தெரிஞ்சு எடுக்க முடியாது, அது மத்திய அரசாங்கம் தான் முடியும்னு சொல்றீங்க. டாஸ்மாக மூட உங்களால முடியும்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க மத்திய அரசாங்கம் தான் முடியும்னு சொல்லி மேலே ஏறி வெக்கமே இல்லாம பேசுறீங்க. திரு உதயநிதி அவர்கள் இளைஞர் மேம்பாட்டு துறையில இருக்காரு, இஸ்லாமிய இளைஞர்களோட மேம்பாடு பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுடைய கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்ந்து வர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? இடஒதுக்கீடு என்பது திமுக ஆட்சியில குடும்பம்
ஒன்று திரண்டு விட்டோம் என்றால் இங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். இந்த 2 கோரிக்கைகளும் கூடிய விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறணும். அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் நிச்சயமாக உறுதுணையாக நிற்போம். இந்த மேடையில இந்த SDPI கட்சியோட அனைத்து பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க. அதே மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு நீங்க ரொம்பவே நல்லா செயல்பட்டு இருக்கீங்க. இன்னும் நல்லா செயல்படுவீங்க. நிறைய இருக்கு, வேலை நிறைய இருக்கு. ஏன்னா இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைய அரசியல் அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம பண்ணணும் அப்படிங்கிறத நாம எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். எல்லோரும் ஒன்று கூடி மிக சிறப்பான அரசியலை மக்களுக்கு கொண்டு செல்வோம். இங்கே குடும்ப ஆட்சியை ஓரம் கட்டி அடுத்த ஆட்சி கண்டிப்பாக அவர்கள் அமர மாட்டார்கள். ஏன்னா அவங்க அமர்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு இந்த பேரை 4 வருஷத்துக்கு மேல் நெருங்கிட்டாங்க. ஏன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல? நஜ்மா பேகம் சகோதரி நஜ்மா பேகம் கேட்டார்கள், கொடுத்த வாக்குறுதியை ஏன் உங்களால நிறைவேற்ற முடியலன்னு. இன்று ஒலித்த ஒரு இஸ்லாமிய சகோதரியோட குரல் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரிகளின் குரல். இங்க பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை குர்ஆனில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபோல இங்க நிழலில பெண்களையும் வெயில்ல ஆண்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில மிக அருமையான ஒரு காட்சிங்க. எப்படி நபிகள் நாயகம் அவர்கள் எங்க போன எப்பயுமே நான் சொல்லக்கூடிய கருத்து தான், பெண்களை போற்றக்கூடிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கு. அந்த இடத்துல அதன் அடிப்படையில் இன்று நான் காண்கிறேன், நிழலில் பெண்கள் இருக்கிறார்கள், வெயில்ல ஆண்கள் இருக்கீங்க. உண்மையாகவே இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதன் அடிப்படையில நாம எல்லோரும் சேர்ந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒற்றுமையுடன் செயல்படுவோம், வெற்றி காண்போம் என்ற வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வைத்த கோரிக்கை என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்க யாரோட கூட்டணினாலும் எனக்கு கவலை இல்லை. SDP கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அப்படிதான் இந்த பரோல் விடுப்பு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோழர்களை ஸ்டாலின் மருத்துவமனையை கொண்டு வந்து அனுமதித்தது. ஆக இந்த 2 கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள். நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கு ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை செய்வதிலே என்ன உங்களுக்கு தயக்கம்? யாருக்கு பயப்படுகிறீர்கள்? முதல்வர்களே, உங்களுக்கு இன்னைக்கு பரிந்து பேசுகிற கொஞ்சி உறவாடுகின்ற RSS சங் பரிவார கும்பல்கள், மோடி கும்பல்கள் உங்களுக்கு நிற்க மாட்டான். நாளைக்கு உங்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற தலைமைகள் தான் உங்களுக்காக வாதாடுவார்கள், போராடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு நமது SDP கட்சியினுடைய 2 கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும். இங்கே தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாய், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாய் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.